டிஎன்பிசி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது. நான் உங்கள் சிங்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்ச் 17, 2026 தினமணி நாளிதழில் முக்கிய நடப்பு நிகழ்வுகளை கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். தேர்தல் நடத்தை விதிகள் கடுமையாக அமல்படுத்த உத்தரவு அப்படிங்கிறதான் ஹெட்லைனாக கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கே தெரியும். எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். அடுத்து மிக முக்கியமானது, தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது 2025ஆம் ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க. நாட்டின் உயரிய இலக்கிய விருது தான் இந்த சாகித்ய அகாடமி. இப்போ ஞானபீட விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதில் என்ன அப்படின்னா 1,00,000 ரொக்கமும் அது பட்டயமும் வழங்குவாங்க. தமிழ் மொழி உள்ளிட்ட 24 மொழிகளில் சிறுகதை, நாவல் இதில் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்படுது. அதுதான் தமிழுக்கு சாகித்ய அகாடமி விருது தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்காண்டி தமிழ்ச்செல்வனுக்கு வழங்கப்பட்டது. இதில் இந்த நூலில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூல் 1913 முதல் 70 வரையிலான தமிழ் சிறுகதை உலகின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக ஆராயும் 900 பக்கங்களுக்கு மேலான ஒரு முக்கியமான ஆவணம். தமிழ் சிறுகதை எப்படி வந்திருக்கு 1913 20 வரைக்கும் அப்படிங்கிறத இதை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா. உழைக்கும் மக்களுக்காக எழுதுவது தான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற இதை தமிழ்ச்செல்வன் சொல்கிறாரு. கடந்த 50 வருஷமாக இவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாப்புல. சிவகாசி பக்கத்தில் தான் இவர் ஊர். உழைக்கும் மக்களுக்காக எழுதுறது என்னுடைய லட்சியம். எது சிறந்ததோ அதை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். தமிழ் சிறுகதை வரலாறு நெடியது. அதில் முதல் 50 ஆண்டுகளை, அதாவது கடந்த 20 முதல் 70 வரையிலான எழுத்தாளர்களின் சிறுகதைகளை ஆய்வு செய்து அவை எதை நோக்கி செல்கின்றன என்பதை இந்த நூலில் பதிவு செஞ்சுருக்கிறாப்புல. சரிங்களா? மிக முக்கியமான இது. அடுத்து மாநிலங்களவை தேர்தல் நடக்குது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலுக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மொத்தம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து மிக முக்கியமானது, 6 ஆஸ்கர்களை வென்றது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். 6 பிரிவுகளில் ஆஸ்கர் விருது இந்த ஒரே படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படம். இது சம்மந்தமாக விரிவாக உள்ளே பார்க்கலாம். அடுத்து தேர்தல் ஆணைய விதிகளின்படி தான் வேட்பாளர்கள் செலவு கணக்கிடப்படுமா. ஒரு குறிப்பிட்ட தொகை தான் செலவு செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது தேர்தல் ஆணையத்தில். சட்டப்பேரவை தேர்தலுக்குன்னா எவ்வளவு, மக்களவை தேர்தலுக்குன்னா எவ்வளவு செலவு செய்யணும் அப்படிங்கிறத விதி இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் செலவு செய்யணும். அதை நோட் பண்ணுவாங்களாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பாடு, தண்ணி பாட்டிலு, கொடிக்கு கூட இந்த எல்லாமே தேர்தல் ஆணைய கணக்கில் வந்துடும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுபோக வங்கி கணக்கெல்லாம் பரிசோதிப்பாங்களாம். அப்புறம் அந்த ஒரு எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு மற்றும் முதல்வர் மற்றும் மற்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன முக்கியமான நியூஸு, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக மட்டும் நியூஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். கோல்ட்ரீஃப் விவகாரம், மருந்து கட்டுப்பாட்டு விதிகளை திருத்த பரிந்துரை. குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கட்டுரைகள் டெய்லி படிக்கிறது நல்லது. போர் நிலை வேண்டாம் அப்படிங்கிற தலைப்பில் அருண் கபிலன் அப்படிங்கிறவர் கட்டுரை எழுதியிருக்கிறாப்புல. என்ன சொல்கிறார், இந்த உலகம் பொன்னாலான பொருளாலோ நிலத்தாலோ அல்லாது எதனால் நிலை பெற்றிருக்கிறது என்பதை கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி பட்டியலிடுகிறார்.
நாடு காக்கும் வேந்தர்கள் போர் நிலை பெருக்குவதை காட்டிலும் நீர்நிலை பெருக்கினால் உலகம் உய்யும் என்கிறார் குடபுலவியினார். அப்போயே தமிழ் மன்னர்கள் வந்து போர் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்கிறாப்புல. என்ன சொல்கிறாங்க, கண்காணிப்பு வளையத்தில் என்ன பண பரிவர்த்தனைகள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சென்னை தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அதெல்லாம் வந்து கணக்கு பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மார்ச் 30 வந்து தொடங்குது வேட்புமனு தாக்கல் செய்கிறது, 6 வந்து முடிஞ்சிருது. இந்த ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தேதியும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளத்தில் வந்து தேர்தல் நடக்குதுல்ல, அங்கே வந்து 144 வேட்பாளர்களுடன் பாஜக முதல்கட்ட பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மம்தா தொகையில் வந்து சுவேந்த் அதிகாரி அப்படிங்கிற ஒரு போட்டி, இவர் வந்து முன்னாடி வந்து திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தவர், அவர் வந்து போட்டி போடுறார் உள்ள. ஹர்மூஸ் நீரிணைவு விவகாரம், ஈரானுடன் விரிவான உடன்படிக்கை இல்லை, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சு நடத்தவில்லை, வெளியுறவு அமைச்சகம். இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து வருவது குறித்து ஈரானுடன் விரிவான ஒப்பந்தம் எதையும் மேற்கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. சரிங்களா. கடன் மீட்பு வழக்குகளை தீர்க்க 4 சிறப்பு லோக் அதாலத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து மக்களவையில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 24 மணி நேரத்தில் சென்றடையும் விரைவு தபால் சேவையை வந்து மத்திய அரசு வந்து இன்றைக்கி வந்து அறிமுகப்படுத்த போகுது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்தி, அதிமுக்கிய அவசரமாக அனுப்பப்படும் தபால்கள் அடுத்த நாளை சென்றடைவதை உறுதிப்படுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே இது தொடங்கி வைக்கிறவர் யாருன்னா துறைசார் அமைச்சர் ஜோதிந்திரதாய் சிந்தியா. விளையாட்டு செய்திகள். முதல் முறை சாம்பியன் ஜின்னர் சபலன்கா. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் யானிக் சின்னர், மகளிர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலன்கா ஆகியோர் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாங்க. இத்தாலியோட யானிக் சின்னர் அப்படிங்கிறவர் வந்து இத்தாலி, பெலாரஸின் மகளிர் பிரிவில் வந்து பெலாரஸோட அரினா சபலன்கா அப்படிங்கிறவங்க வந்து 2 பேருமே வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. என்ன யார் எதிர்த்து விளாண்டு பார்த்தோன்னா ஃபைனலில் வந்து சின்னர் அப்படிங்கிறவர் வந்து மெத்வதேவை வந்து எதிர்த்து விளாண்டுருக்கிறாப்புல, சபலன்கா வந்து ரைபாகினாவை வந்து எதிர்த்து விளாண்டுருக்காப்புல. ரைபாகினாவா ஃப்ரான்ஸில் வந்து அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக பேச்சு வந்து நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இந்தியாவுடைய ஏற்றுமதி பிப்ரவரி மாதம் வந்து 3.3 லட்சம் கோடியாக வந்து சரிஞ்சிருக்கு. 3.3 லட்சம் கோடி அளவுக்கு வந்து சரிஞ்சிருக்கு. அடுத்து இந்த டிரைவ் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோட்டார் இறக்குமதிக்கு அனுமதி நீட்டிச்சிருக்காங்க. பிரதமருடைய இ-டிரைவ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய சிறப்பு வகை மோட்டார்களை, அதாவது அந்த இழுவை மோட்டரை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசத்தை ஆகஸ்ட் 31 இந்த வருஷம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் மத்திய அரசு வந்து நீட்டிச்சுள்ளது. என்ன அப்படின்னா, அரிய வகை கனிமங்களை வந்து பயன்படுத்தி சீனாவில் தயாரிக்கப்படக்கூடிய இழுவை மோட்டார்கள் இறக்குமதியை குறைத்து உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் இதற்கான தடை 2025
செப்டம்பர் வரை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 2026 மார்ச் வரை இது நீட்டிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 10,900 கோடி மதிப்பிலான பிரதமருடைய இ-டிரைவ் திட்டத்தின் கீழ் மின்சார சரக்கு வாகனங்கள் N2, N3 மற்றும் பேருந்துகளில் M2, M3 பயன்படுத்தப்படும் இழுவை மோட்டார்களை ஆகஸ்ட் 31 வரை இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. இது தொடர்பான அறிவிக்கைகளை மார்ச் 13 மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து நம்ம முக்கியமாக எதிர்பார்த்த ஆஸ்கர் விருது. இது ஒன்றுமே கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 6 ஆஸ்கர்களை வாரி குவித்தது ஒன் பேட்டல் ஆஃப்டர் அனதர். உலக திரைத்துறையின் திறமைக்கு மகுடம் சூட்டும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்திருக்கு. ஆஸ்கர் எனப்படும் அகாதமி விருதுகளுடைய 98வது பதிப்பில் 98வது ஒன் டைட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற சிறந்த திரைப்படம் 6 பிரிவுகளின் கீழே ஆஸ்கர் விருது வென்றிருக்கு. ரைட்டுங்களா? என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சிறந்த திரைப்படத்துக்கு ஒன் டைட்டில் ஆஃப்டர் அனதர். சிறந்த இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன் அப்படிங்கிறவருக்கு. சிறந்த நடிகர் மைக்கேல் பி ஜோர்டன் சின்னர்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு. சிறந்த நடிகை ஜெஸ்ஸி பக்லி ஹோம்நெட் அப்படிங்கிற படத்துக்கு. அடுத்து ஷான் ஃபென் ஒன் பாட்டில் ஆஃப் அனதர் சிறந்த குணச்சித்திர நடிகை ஷான் ஃபென். அடுத்து ஏமி மெடிக்கன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சிறந்த ஒளிப்பதிவு. அடுத்து ஆட்டம் டூரால்ட் ஆர்காஃபா சின்னர்ஸ் அப்படிங்கிறதுக்கு சிறந்த படத்தொகுப்பு. அடுத்து ஆன்டி ஜெர்கன்சன் ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் சிறந்த அந்த படத்துடைய பின்னணி இசைக்கு. அடுத்து லூட்விக் கோரன்சன் சின்னர்ஸ் சிறந்த விஷுவல் எஃபெக்ட்டுக்கு. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் சிறந்த தயாரிப்பு மற்றும் கலை வடிவமைப்புக்கு. அடுத்து தமாரா டெவரேஸ் ஷென்வியூ ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படிங்கிறதுக்கு சிறந்த ஆடை வடிவமைப்பு. இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வகையான இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. சின்னர்ஸ் திரைப்படத்துக்காக ஆஸ்கர் விருது வென்ற 6வது கருப்பின நடிகர் யார்? மைக்கேல் பி ஜோர்டன். 6வது கருப்பின நடிகர் தான் யார்? மைக்கேல் பி ஜோர்டன். முதல் பெண் ஒளிப்பதிவாளருக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேர் ஆட்டம் டூரால்ட் ஆர்கஃபா. ஆட்டம் டூரால்ட் ஆர்கஃபா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமானது 6வது கருப்பின நடிகர் யார்? மைக்கேல் பி ஜோர்டன். முதல் பெண் ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் பெண் ஒளிப்பதிவாளருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க? அவர் பேர் ஆட்டம் டூரால்ட் ஆர்கஃபா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டம் டூரால்ட் ஆர்கஃபா. இவர் தான் பால் தாம்சன் ஆண்டர்சன் இயக்குனருக்கு. அடுத்து ஜெஸ்ஸி பக்லி அப்படிங்கிறவர் சிறந்த நடிகைக்கான ஹோம்நெட் அப்படிங்கிற படத்துக்காண்டி. ஜெஸ்ஸி பக்லி சரிங்களா? இதில் நடிகை பிரியங்கா சோப்ரா மேடைக்கு ஸ்பெயினை சேர்ந்த பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜாவியர் பார்டம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையில்லை. முக்கியமானது இந்த இது இன்னும் யாருக்கு என்ன கொடுத்தா என்ன இது இந்த விவரம் தான் மிக முக்கியமானது. இது ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு படிங்க. இன்றைய தினமலர் செய்தித்தாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.